இன்னுமொன்று நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லப்பட்ட ரணில் மைத்ரி ஆட்சி காலத்தில் தான் இந்த மிலைத்தனமான தாக்குதல் இடம்பெற்றது. ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்தது? இந்த விசாரணைகள் ஒவ்வொரு பக்கமும் திசை மாற்றப்பட்டது. அதற்கு நல்ல உதாரணம் தான் வவுணத்தீவு போலீஸ் சோதனை சாவடியில் கொல்லப்பட்ட 2 போலீஸ் அதிகாரிகளை கொன்றது விடுதலை புலிகளின் இயக்கத்தின் முன்னாள் போராளிகள் 2 தான் என்று அவர்கள் பக்கம் இது திருப்பப்பட்டது. திட்டமிட்டப்பட்டு தான் இந்த செயற்பாடும் நடத்தப்பட்டது என்று நாங்கள் இதற்கு முன்பதாகவே சொல்லி இருக்கின்றோம். அதே போலத்தான் இன்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அந்த விடயத்தையும் குறிப்பிட்டார். எப்படி என்றால், வவுணத்தீவு சோதனை சாவடியில் போலீசார் கொல்லப்பட்டவை சம்பந்தமாக விசாரணைகளை முறையாக சரியாக செய்திருந்தால் 2019 ஏப்ரல் 21ஆம் தேதி நடந்த அந்த மிலைத்தனமான தாக்குதலை தடுத்திருக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். காரணம், அந்த வவுணத்தீவு சோதனை சாவடியில் போலீசார் 2 கொன்றது கூட சஹரான் அஸ்ஸமினுடைய அந்த கடும் போக்குவாத தீவிரவாத குழுவை சேர்ந்தவர்கள் தான் என்பது பின்னர் காலத்திலே விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த அரசாங்கமும் செய்த விசாரணைகளின் அடிப்படையிலே அந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் முதற்கட்டமாக எப்படி என்றால், அங்கு எடுத்தப்பட்ட ஒரு ஜாக்கெட் ஒன்றை முன்னாள் போராளி ஒருவனுடைய வீட்டிற்கு முன்பாக, அவருடைய பெயர் கண்ணன் என்று அழைக்கப்படுகின்ற அஜந்தன் என்பவருடைய வீட்டிற்கு முன்பாக ஒரு ஜாக்கெட் கண்டெடுக்கப்படுகிறது. அந்த ஜாக்கெட் அங்கிருந்த சாட்சிகளோடு ஒத்துப்போவதால் மோப்ப நாய்கள் எல்லாம் வைத்து பார்க்கும்போது அந்த ஜாக்கெட் அந்த இடத்திலிருந்து கொண்டு வந்து போடப்பட்டதாக நம்பப்படுகின்றது. உடனடியாக முன்னாள் போராளிகள் 2 கைது செய்யப்படுகிறார்கள். ஒருவர் கண்ணன் என்ற அஜந்தன், இன்னொருவர் ராசநாயகம் சர்வநாதன், கிளிநொச்சியை சேர்ந்தவர். இவர்கள் 2 கைது செய்யப்பட்டு அப்பொழுது சொல்லப்படுகின்றது, ஆம், வவுணத்தீவில் சோதனை சாவடியில் இடம்பெற்ற அந்த கொடூர தாக்குதல் கொலை சம்பவம் 2 போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டமையானது விடுதலை புலிகள் இயக்கத்தின் முன்னாள் போராளிகளால் செய்யப்பட்ட ஒன்று என்று முடிவு செய்யப்படுகின்றது. பிற்காலத்திலே விசாரணைகளை நடத்தத்தான் தெரிய வருகிறது. அதுவும் ஈஸ்டர் அட்டாக்கு பிறகு தான் தெரிய வருகிறது, அன்று வவுணத்தீவில் நடந்த அந்த சம்பவம் முன்னாள் போராளிகள் செய்ததல்ல, சஹரான் அஸ்ஸமினுடைய குழுவினர் தான் செய்திருக்கிறார்கள். இதற்காக போலீஸ் அதிகாரிகளுடைய கையில் இருந்த ஆயுதங்கள் மற்றும் அங்கிருந்த சோதனை சாவடியில் இருந்த ஆயுதங்களை கைப்பற்றி திருடுவதற்கு தான் அந்த சம்பவம் அன்று இடம்பெற்றிருக்கிறது. அன்று அந்த விசாரணைகளை சரியாக செய்திருந்தால் நல்லாட்சி அரசாங்கத்திலே மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி, ரணில் விக்ரமசிங்க பிரதமர், இப்பொழுது எதிர்க்கட்சியாளர் சஜித் பிரேமதாச அமைச்சர், முக்கியமான ஒரு அமைச்சர் அந்த நேரத்திலே, இவர்கள் எல்லாம் இருந்த அந்த ஆட்சியில் தான் இவ்வளவு அநியாயங்கள் நடந்திருக்கிறது.